ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் பிளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா வானவில். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். வானவில் தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. வானவில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் 90s கிட்ஸுக்கு சொல்ல வேண்டாம், ரொம்ப பிடிச்சது. ட்ராவல் பண்ணும்போது நம்ம வானவிலை பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவோம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வானவில் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற வானவில்லை நம்ம பக்கத்திலே நம்ம வீட்டில் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப பொருள் செலவுலாம் ஆகாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம அந்த வானவில்லை உருவாக்கலாம். அதுவும் இது ஸ்கூல் டைம்ஸில் நம்ம சயின்ஸ் புக்கில் படித்தது தான். அதை வச்சு தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பவுல் தேவை. பவுல் இல்லை அப்படின்னா குழி மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று தேவை. அதுக்கப்புறம் நமக்கு தேவை தண்ணி. பாட்டிலில் தான் எடுக்கணும்னு தேவையில்ல, நமக்கு எதில் தேவையோ அதில் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வச்சுருக்கிற பவுலை நல்லா வெயில் அடிக்கிற இடமா பார்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணியை ஊற்றி பவுலை ஃபுல்லாக நிரப்பணும். இப்போ கண்ணாடி எடுத்து அந்த தண்ணி இருக்கிற பவுலுக்குள்ளே வைக்கணும். இப்போ நமக்கு கண்ணாடியில் தண்ணிக்கு உள்ள தண்ணிக்கு வெளியேன்னு 2 பகுதியாக இருக்கும். தண்ணிக்கு வெளியில் இருக்கிற பகுதியை சூரிய ஒளியில் காட்டினா அது நமக்கு சாதாரணமாக தான் ஒளி வீசும். அதை அப்படியே கீழே சாய்ச்சி தண்ணிக்கு உள்ளே இருக்கிற பகுதியை சூரிய ஒளியில் காட்டணும்னா அதுதான் நமக்கு ஒரு அழகான வானவில்லை கொடுக்கும். பாருங்கள் வானவில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. வானவிலோட சைஸு நம்ம வச்சுருக்க கண்ணாடியை பொறுத்து தான் இருக்கும். கண்ணாடி பெருசாக இருந்ததுன்னா வானவில் பெருசாக தெரியும். கண்ணாடி சின்னதாக இருந்ததுன்னா வானவில் சின்னதாக தான் தெரியும். நம்ம செவுத்தில் வானவில்லை காட்டும்போது செவுத்துக்கும் நம்ம வச்சுருக்கிற கண்ணாடிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா வானவிலோட சைஸு நல்லா பெருசாகவே தெரியும். டிஸ்டன்ஸ் கம்மியாக ஆக நம்மளுக்கு வானவிலோட சைஸும் சின்னதாகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வெளிச்சமான இடத்துல வச்சு பார்த்துட்ருக்கோம். இதை நல்ல இருட்டான இடத்துல நம்ம வானவில் தெரிகிற மாதிரி காட்டினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இருட்டான இடத்துல அதை காட்டும்போது வானவில் நம்மளுக்கு தெளிவாக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, அவங்கள செய்ய சொல்லுங்கள். அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு விளையாடுவாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நான் மிஸ்டர் பிளாக் ஹென்றி.